அண்மை செய்தி, ஆளுநருக்கு தனியாக விருப்ப உரிமை என்பது இல்லை என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர். தமிழக ஆளுநர் மசோதாக்களுக்கு ஒப்புதல் தெரிவிக்காதது உள்ளிட்டவை தொடர்பாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடியிருந்த நிலையில் அது தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஆளுநருக்கென்று தனியாக விருப்ப உரிமை என்பது இல்லை என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். ஆளுநரின் அதிகாரம் என்ன என்பதை அம்பேத்கர் தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளார் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராஜீவ், இந்த ஆளுநர் தமிழக அரசு இந்த விவகாரம் தொடர்பாக இன்றைக்கு வேறு என்னென்ன கருத்துக்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள்? விரிவா சொல்லுங்க. வேதவழி விரிவான ஒரு விசாரணையாக தான் இந்த விசாரணையானது இன்றைய தினமும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதாவது இன்றைய தினத்தை பொறுத்தவரை மத்திய அரசினுடைய முழுமையான வாதங்கள் கேட்கப்படும் என கடந்த வார விசாரணை முடிவில் நீதிபதிகள் தெரிவித்ததை தொடர்ந்து இந்த விசாரணையானது சென்று கொண்டிருக்கின்றது. காலை முதலே மத்திய அரசு தரப்பு, தமிழ்நாடு அரசு தரப்பு என அனைத்து தரப்பினரும் தங்களுடைய வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக ஆளுநர் தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் இந்த கூடுதல் விளக்கங்களை தாக்கல் செய்வதற்காக கூறி சில குறிப்புகளை மத்திய தலைமை அரசு வழக்கறிஞர் தாக்கல் செய்திருந்தார். அதன் மீதான அந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. அதற்கு நீதிபதிகளும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக ஆளுநருக்கு 4வது அதிகாரம் என்பது உள்ளது என்று எடுத்து காட்டுவதாக வைத்துக் கொள்வோம். 4வது முடிவு எடுக்கும் அதிகாரம் என்பது என்ன, அதை விளக்குங்கள் என நீதிபதிகள் கேள்வியை எழுப்பியிருந்தார்கள். அதே போல நீதிபதிகள் காரணம் எதுவும் தெரிவிக்காமல் மசோதா கலவை நிறுத்தி வைத்துள்ளார். 1-2 ஆண்டுகளாக நிறுத்தி வைத்த பின்னரும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்துள்ளார். இது எப்படி முடியும்? மசோதாக்களை நிறுத்தி வைத்த பின்னரும் குடியரசுத் தலைவர் பரிசீலனைக்கு மசோதாக்களை அனுப்ப முடியுமா? அதே போல ஆளுநர் முடிவு எடுக்காமல் நிறுத்தி வைக்கிறார் என்றால் அது செல்லாது என முன்னர் வாதம் வைத்தீர்கள். அப்படின்னு செல்லாத அந்த மசோதாக்களை குடியரசுத் தலைவர் முடிவுக்கு எப்படி அனுப்ப முடியும் என்ற வாதங்களை முன்வைத்திருந்தார். அதற்கு மத்திய அரசு சார்பிலும் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது. அதே போல தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான ராகேஷ் திவாரி அவர் கூடுதலாக அந்த வாதங்களை முன்வைத்திருந்தார். குறிப்பாக அவர் தரப்பிடமிருந்து, அதாவது தமிழ்நாடு அரசு தரப்பிடமிருந்து அரசியல் சாசன நிர்ணய சபையில ஆளுநர் அதிகாரம் குறித்து நடக்க வாதங்களை எடுத்துரைத்து முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக அமைச்சரவை முடிவுப்படிதான் ஆளுநர் செயல்பட முடியும் என்றுதான் ஆளுநருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அவர் தனிப்பட்ட எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்க முடியாது என திட்டவட்டமாக தமிழ்நாடு அரசு சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதே போல நீதிபதிகளும் பல்வேறு அந்த கேள்விகளை இந்த தினமும் ஆளுநருக்கு எதிராக முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக துணைவேந்தர் நியமனத்திற்கு அதிகாரம் யாருக்கு உள்ளது? அப்படி அதிகாரம் வேந்தருக்கு உள்ளது என்றால் எதற்காக அவர் அரசிடம் விளக்க வேண்டும்? அதே போல யுஜிசி விதிமுறைகளை அமல்படுத்தாமல் முழு அமைப்பு கேள்வி எழுப்ப வேந்தருக்கு அதிகாரம் உள்ளதா, அதன் தவறு எங்கு உள்ளது போன்ற விஷயங்களை முன்வைத்திருந்தார்கள். அதே போல தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் துணைவேந்தர் குழுவில் ஆளுநர் தலையிட்டு வருகிறார். அதே போல வேந்தர் பதவியிலிருந்து ஆளுநர் நீக்கும் வகையில திருத்த மசோதா இயற்றப்பட்டது. அதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க மறுத்துவிட்டார் என வாதங்களை முன்வைத்தார். அதற்கு நீதிபதிகளும் ஆளுநர் மசோதா மீது எடுக்கும் முடிவு ஏன் வெளிப்படையாக மாநில அரசுக்கு தெரிவிக்கப்படவில்லை போன்ற விஷயங்களை முன்வைத்திருந்தார்கள். அதே போல இதற்கு ஆளுநர் தரப்பும் பல்வேறு பதில் வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். ஆளுநர் தரப்பிடமிருந்து பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநர் நீக்குவது என்ற முடிவு ஆளுநரின் அதிகாரத்தை பறிக்கும் செயல். அதே போல அதிகாரம் அனைத்தையும் மாநில அரசே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே அதன் அர்த்தம். எனவே அவர் இசைவு தெரிவிக்கவில்லை என்ற வாதத்தை ஆளுநர் தரப்பிடமிருந்து விளக்கமாக முன்வைக்கப்பட்டிருந்தது. நீதிபதிகளும் தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக ஆளுநர் மனதில் என்ன இருக்கிறது என்பதை தெரிவிக்காமல் மறு ஆய்வு செய்ய திரும்பி அனுப்புவது எப்படி, தற்போது சட்டப்பேரவையில் மீண்டும் மசோதாக்களை நிறைவேற்றி அனுப்பியுள்ளது போன்ற விஷயங்களையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல மசோதா சரியாக உள்ளது, அதில் எந்த முரண்களையும் காணவில்லை, மறுபரிசீலனை செய்ய திரும்பி அனுப்பவில்லை, இருப்பினும் கிடப்பில் போட்டு. ராஜீவ், இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஆளுநருக்கென்று தனியாக விருப்ப உரிமை இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூறியிருக்காங்க. இந்த வழக்கு விசாரணையிலேயே இதற்கு முன்னாடி விசாரித்த போதும் கூட ஆளுநருக்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருத்தை தான் நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள். எப்படி பார்க்கிறீங்க? உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? மாநில அரசின் நிர்வாகத்தில் ஆளுநர் கௌரவ தலைவர், அவருக்கு தனியான விருப்ப உரிமை நமது அரசியல் சாசனத்தில் சில இடங்களில் தரப்பட்டிருக்கிறது. உதாரணமாக மன்னிப்பு வழங்குதல், இந்த மாதிரியான இடங்களில் அவருக்கு தனியான விருப்ப உரிமை இருக்கிறது. ஆனால் பிற நிர்வாக காரியங்களில் விருப்ப உரிமை கிடையாது. எனவே எது நிர்வாகத்திற்கு உட்பட்டது என்பதைத்தான் உச்ச நீதிமன்றம் பார்க்கும். இதிலே பல்கலைக்கழகங்களின் தன்னாட்சி மற்றும் நிர்வாகம் சம்பந்தப்பட்டது 2 சட்டம் இதுல இன்வால்வ் ஆகுது. ஒன்னு யுஜிசி,
அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட். இன்னொன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக்ட். ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் நம்ம ஒரு ஆக்ட் வச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இதுல ஆளுநர் தனியான முடிவு எடுக்கவே முடியாது. இது முதலில் இருந்தே தெரிந்த விஷயம்தான். அப்படி என்றால் ஏன் இப்படியான முடிவுகள் ஆளுநர் எடுக்கிறார் என்றால் அதன் பின்னணியிலே அரசியல் இருக்கிறது. அந்த அரசியலை உச்சநீதிமன்ற கணக்கில் எடுத்துக்கொள்ளாது. சட்டப்படி எது சரி என்பதை பார்க்கும். எனவே இந்த வழக்கு போகிற போக்கை பார்க்கும்போது ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பு தான் வரும். சரி, ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பு வரவே அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியிருக்கிறீர்கள். அரசியலையும் சட்டத்தையும் தனியாக நீதிபதிகள் பிரித்து பார்த்து சட்ட ரீதியான முடிவைத்தான் தற்போது கூறி வருகிறார்கள் என்பதையும் விளக்கியிருக்கிறீர்கள். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு தராசு ஷியாம்.